எல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஎன் சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத கட்சியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இதற்கு மேல் என்ன சொல்ல? அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, எவ்வளவோ விஷயங்களை இருந்து வரைக்கும் யாருமே இல்ல. கட்சி நிர்வாகி கல்யாணத்துக்காக மதுரைக்கு வந்த இடத்துல மணப்பெண் மயங்கி விழுந்த விவகாரத்தில் கொஞ்சம் குழம்பி தான் போயிட்டார் அருண்ராஜ். வந்த இடத்துல மாப்பிள்ளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார். ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா காங்கிரஸும் அவங்களோட கூட்டணிக்கு வருவாங்களான்னு தெரியலையே. நீங்க யாரும் அணுகுனீங்களா சார்? கூட்டணி சம்பந்தமா அணுகி இருப்பீங்க. ஏன்னா கட்சியில் வரப்ப தேர்தல் நேரத்தில் கூட்டணி அணுகாம இருக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தைகள் போகும். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவெடுப்பார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக வந்து திமுகவோட இணைச்சிட்டாங்க. நீங்க விஜயகாந்த் படங்கள்லாம் கூட பயன்படுத்துறீங்க மாநாடு. பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்கள் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோற்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றிகளை என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு கூட்டத்துல. அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் இருக்கல. இந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணார். மாற்றுன்னு சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி இருக்கு. எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் கூட வருக யாருமே விருப்பப்பட்டையோ அப்படின்ற மாதிரி சொல்றேன். மக்கள் பாரு, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு 90% மக்கள் ஒரு மாற்றம் இருப்பாங்க. கட்சிக்காரங்க வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இந்த கட்சி கூட சேர்ந்தோம் அப்படின்னு இருப்பாங்க. பட் பொதுமக்கள் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வராதான் இயங்கி கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல்ல வந்து தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. முதல் முறையாக இளைஞர்கள் அளவுக்கு அரசியல் ஆர்வம் கொண்டு வரணும்னா ஒரே நம்பிக்கை இருந்த தலைவர் அவர் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தானே அறிவிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு, மக்கள் செல்வாக்கு பொறுத்துக்கு கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. தலைவர்கள் வந்து மக்களோட இருக்கும்னு தான் விருப்பப்படுவாங்க. மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியா மக்களுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்க செய்யணும். ஆனா விஜய் வந்து தொடக்கத்துல இருந்து மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு. அட்டாச்சா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா ஓட்டு நீ எதிர்பார்க்க கிடைக்கும். நீங்க வரல அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். எப்படி இப்போ ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது. ஒரு நாள் 2 நாள்ல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றிகளுக்கு நான் மட்டும் ஊருப்பட்ட நூற்றுக்கணக்கான கண்டிஷன் சொல்றாங்க. ஏற்கனவே சேலத்துல இப்ப நடந்தது. அதற்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல? வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது. இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா? இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம். எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களுக்கு அனுமதிக்கு எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல ஆளுங்கட்சி பண்ணிட்டு தான் இருக்கு. உங்களோட நேரம், உங்களோட ஏற்பாடுகள், அவங்களுக்கான பாதுகாப்பு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நடந்தது ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. அவர்களுக்கு முன்பே தெரியும் அவர்களுக்கு இந்த உடல்நல குறைவு இருந்து தெரியும். குடும்பத்துல மறுக்கிறாங்க, இந்த குறைவு இல்லைங்கிறாங்க. குடும்பத்தை நீங்க அந்த வார்த்தையை நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். பிள்ளை இல்லை, நான் சொல்றது நான் பொறுப்பேற்று தான் சொல்றேன். அவர்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க. பொறுப்பேற்று தான் தொடர்ந்து பாஜக பத்தி விமர்சனம் வைக்கிறார், இது கடுமையா பேச மாட்டேங்கிறாரு. அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்கிற துறை எவ்வளவு நெருக்கடி இருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டு நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி
எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்க மாற்றம் பற்றி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்துல என்ன சொன்னாருன்னு சொல்ல தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி பாஜகவை எதிர்த்து சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் சொன்னாங்க. இப்ப சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்தியோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இதற்கு மேல என்ன சொல்ல முடியும்? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார்? காரணம் தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் பல முறையை சொல்லியிருக்காங்க. அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா, விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை.